ஹாய் டியர்ஸ், ஐம் கிருத்தி. என்னடா நியூவாக ஏதோ ஒரு ஐடியில் வராங்களேன்னு பார்க்காதீங்க. என்னோட ஃபர்ஸ்ட் ஐடியில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ நானும் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆனதுக்கப்புறம் தான் போஸ்ட் பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் எல்லா டியர்ஸும் கமெண்ட்டில் என்னாச்சு உங்களுக்கு, நீங்கள் 2 பேரும் ஆளே காணோம், எல்லாருமே கேட்டீங்க வீடியோஸ் வரல அப்படி சொல்லிட்டு. உங்களை வெயிட் பண்ண வைக்கவும் எங்களுக்கு இஷ்டம் இல்லை. சரி, ஓகே, ஒரு செகண்ட் சேனல் ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட்டு சேனல் சரியாகிற வரைக்கும் செகண்ட் சேனலில் உங்களுக்கு எஃப்எஃப் அண்ட் ஒன் ஷாட் கொடுக்கலான்னு பிளான் பண்ணோம். அதே மாதிரியே ஒரு ஒன் ஷாட்டோட வந்துட்டேன் டியர்ஸ். ஆமாம், நம்மளோட ஃபர்ஸ்ட் சேனல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஜிகு கிரேசி எஃப்எஃப், அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சேனல். இப்போ நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்க சேனல் நேம் வந்து ஜிகுக் தமிழ் எஃப்எஃப் வேர்ல்டு. ஓகே டியர்ஸ், ஃபர்ஸ்ட் சேனல் கொடுத்த அதே சப்போர்ட் அண்ட் லவ்வை எனக்கு செகண்ட் சேனல்லையும் கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது டியர்ஸ். ஓகே, எப்படி இருக்கீங்க? இதை நான் கேட்கணுன்னு நினச்சேன். சாரி சாரி சாரி, இவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் நான் ஒன் ஷாட் அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேன். சாரி டியர்ஸ். ஓகே, நம்ம இன்றைக்கி ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஜிகுக்கோட ஒன் ஷாட் தான். ஒன் ஷாட் நேம் வந்து ஹலோ சீனியர், ஐ லவ் யூ. ஓகே டியர்ஸ், ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டோன்ட் பி அடிக்டட். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஜிமினா, ஜிமினா, என்ன டயாங், என்ன வேணும் உனக்கு? ஜிமினா, நீ ஜேகேவை உண்மையாக லவ் பண்ணுறியா? அப்போது நான் லவ் பண்ணுறது உனக்கு பொய்யா தெரியுதா? அப்படி இல்லை ஜிமினா, அது வந்து என்ன டயாங் சொல்லு. என்ன நான் ஜேகேவை ட்ரூவாக தான் லவ் பண்ணுறேன். எனக்கு ஜேகேனா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் அந்த சீனியருக்கு உனக்கு பிடிக்கலடா. பிடிக்கலனா எனக்கு என்ன, கண்டிப்பாக ஒன் டே அவருக்கும் என்னை பிடிக்கும். எந்த நம்பிக்கையில் சொல்கிற? என்னோட லவ் மேலே இருக்க நம்பிக்கையில். அப்படியா? அவ்வளோ நம்பிக்கை இருக்கா உன் லவ் மேலே? எனக்கு ஜேகே மேலே நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக என்னோட லவ்வை புரிஞ்சுட்டு என்கிட்ட வந்து ஐ லவ் யூ ஜிமினா அப்படின்னு சொல்ல போகிறாரு. ஓ, கனவு கண்டுட்ருக்கியா? ஆமாம், கனவு கண்டுட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக என்னோடய கனவு ஒரு நாள் நிஜமாக மாறும்ல டயாங். உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. சரி வா, காலேஜுக்கு போகலாம். இன்றைக்கி ஜேகே வருவாரா? என்ன கேட்டால் எனக்கு எப்படா தெரியும் அந்த சீனியர் வருவாரா இல்லையான்னு? ஆமாம்ல, இன்றைக்கி வருவாங்கல்ல. ஏய், எனக்கு எப்படி தெரியும்? சரி, ஓகே, சரி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் காலேஜில் என்ட்ரானோன்னா அங்கே எங்கேயோ சுற்றி பார்த்துட்டே இருக்கான். பட் எங்கேயுமே ஜேகே கண்ணில் படவே இல்லை. இப்போ ஜிமின் தான், டயாங் இன்றைக்கும் ஜேகே வரலையா? டேய், அவர் சீனியர்டா, மரியாதை கொடு. உன்கிட்ட மட்டும்தான் நான் ஜேகேன்னு சொல்கிறேன், ஆனால் அவரை பார்த்தோன்னே நான் சீனியர் தானே சொல்கிறேன். பாரா. அப்போ மேரேஜ் ஆனால் என்ன சொல்வேன்? அது அப்போ பார்த்துக்கலாம், இப்போ அதை பற்றி பேச வேணாம், போகலாமா? சரி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் கிளாஸ் ரூம் போயுமே ஜேகேவோட ஞாபகம் தான் இருக்குது. ஜிமின் அங்கே எங்கே பார்த்துட்டே இருக்கான், எங்கேயாவது ஜேகே வந்துட மாட்டாரா, அவரோட கிளாஸை கிராஸ் பண்ணி போக மாட்டாரான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கான். எப்படியோ ஒரு லன்ச் பிரேக் வருது. இப்போ ஜிமின் தான், டயாங் நான் போயிட்டு ஜேகேவோட கிளாஸில் பார்த்துட்டு வருவா. ஏய் வேணாம், ஆல்ரெடி அங்கே இருக்க சீனியர்ஸ்லாம் உன் மேலே கடுப்பில் இருக்காங்க. அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா எனக்கு தெரியாது, உன்னால தான் ஜூனியர்ஸ்க்கும் சீனியர்ஸ்க்கும் ஃபைட் வரப்போகுது. டேய் போடா, எப்போ பாரு ஏதாவது சொல்லிட்டு நான் போகிறேன். நீ சொன்னால் கேட்க மாட்டேன், அப்புறம் எதுக்கு வந்து என்கிட்ட கேட்குற? போ, உன் வேலை என்னவோ அதை பாரு. போட்டாயா போ, நீலாம் என் ஃப்ரெண்டே இல்லை. என்னடா இப்படி சொல்லிட்டேன்? ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ்னால் எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி இருக்கணும்? நம்ம லவ் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும், லெட்டரே கொடுக்கணுன்னா போய் கொடுத்துட்டு வரணும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டோட லவ்வர்கிட்ட போய் ஏதாவது சொல்லணுன்னா போய் சொல்லிட்டு வரணும். நீ இதுக்கு ஃப்ரெண்டுன்னு நேம் வைக்கக்கூடாதுடா, மாமான்னு நேம் வைக்கணும். டேய் டயாங், சரி போடா ஜிமின், நானும் வரேன், நீ போ, நான் பின்னாடி வரேன். இப்போ டயாங் தான் ஜிமின் கூட போயிட்டுருக்கான். இப்போ ஜிமின் தான் ஜேகேவோட கிளாஸ்க்கு போகிறான். பட் ஜேகே வரவே இல்லை. ஜிமினுக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுது. நேராக கிரவுண்டுக்கு வரான். கிரவுண்டில் வந்து பார்த்தாலுமே கிரவுண்டில் யாருமே இல்லை. ஜிமினுக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுது. இப்போ ஜிமின் தான், டயாங் ஜேகே வரலையா? ஏய் என்னடாச்சு, இப்போ எதுக்கு வாய்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுற? என்ன ஃபீல் பண்ணுறியா? 3 days ஆச்சு தெரியுமா ஜேகேவை பார்த்து. ரொம்ப கஷ்டமாக இருக்குது டயாங், எனக்கு பயமாக இருக்குது. ஒருவேளை அவனுக்கு ஃபீவராக இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமா, ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்குமா, இல்லை ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது? போதும்டா, ஏன்டா இப்படி பயப்படுற? லவ் பண்ணுறல்ல டயாங், நீ லவ் பண்ணாதான் உனக்கு அந்த ஃபீலிங்ஸ் தெரியும். நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன் டயாங். ஜேகேக்கு என்ன ஆயிருக்கும்?
ஐயோ! ஒன்றும் ஆயிருக்காது. ஃபீல் பண்ணாத. சரியா? நான் கேட்குறேன். காய் சீனியர் வருவாங்கல்ல, அவங்ககிட்ட கேட்குறேன். ம். சரி ஓகே. அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் அந்த கிரவுண்ட்லேயே உட்கார்றான். இப்ப தான், "டேய் இங்க எதுக்குடா உட்கார்ற? எனக்கு மனசு சரியில்ல. நீ போ. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்." "சரிடா, நீ இன்னும் சாப்பிடல. வா." "எனக்கு வேணாம்டா. ப்ளீஸ் போ." "ஏய் ஜிமினா" அப்படி சொல்லிட்டேவும் உட்கார்றாரு. இப்ப ஜிமின் தான், இங்க பாரு டயாங், கொஞ்ச நேரம் என்ன தனியா விடு. நானே வந்துடுவேன். ப்ளீஸ் டயாங், நீ போயிட்டு உனக்கும் எனக்கும் ஃபுட்டு வாங்கி வை. நான் ஃபாஸ்ட்டாக வந்துடுறேன். அப்படி சொல்கிறான். இப்போ டயாங் தான், ஃபுட்டு வாங்கி வச்சுட்டு நீ வரலனா, இல்லை நீ ஃபுட்டு எனக்கு தனியாக வாங்க வேணாம். நீ வாங்குறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிடு. நான் உன் கூட ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக நீ போ. அப்படி சொல்லி டயாங்க ஜிமின் அனுப்பி விட்டுறான். ஜிமினுக்கு இப்போ மைண்ட் ஃபுல்லாக ஜேகே தான். இப்போ ஜிமின் அப்படியே ஜேகேவை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணதை தான் நினச்சி பார்க்குறான். காலேஜும் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த காலேஜ் லைஃப் எப்படி போகுதுன்னு தெரிலையே. இந்த டயாங் வருவானா மாட்டானா? எவ்வளோ நேரம் வெளியே நிற்கிறேன். டே டயாங் இருக்கியா? டே டயாங் வாடா. டேய் ஏய் இரு மச்சான் வரேன். டேய் ஏன்டா இவ்வளோ நேரம்? அதுவா, குளிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சு. யாரு நீனு? ஆமாண்டா. நீ ரெஸ்ட் ரூமில் போனால் 2 மணி நேரம் குளிப்பேன்னு எனக்கே தெரியும். ஏண்டா நைட்டே குளிச்சுட்டு படுக்க மாட்டியா? காலைல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர. ஏய் ஜிமினா, பின்ன 2 மணி நேரம் குளிக்கிற. சரி வா போலாமா? வா போலாம். அப்படி சொல்லிட்டு இப்போ 2 பேருமே நடந்து போயிட்டுருக்காங்க பஸ் ஸ்டாப்க்கு தான். அங்கே செம்ம ஃபைட் நடந்துட்டுருக்கு. எல்லாருமே சுற்றி நின்று பார்த்துட்ருக்காங்க. இப்போ டே தான், ஏய் ஜிமினா அங்கே ஏதோ ஃபைட் போலடா, பாரு எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. ஏய் ஆமாட்டாயா, வா போய் பார்க்கலாம். அப்படி சொல்லி இப்போ வந்து பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான், யாரு? டயாங் எனக்கு தெரிய மாட்டேது. அதுக்கு நான் இப்போ என்னடா பண்ண முடியும்? இரு அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் டயங்கை விட்டுட்டு எல்லாரையும் தள்ளி விட்டு முன்னாடி போய் பார்க்குறான். ஒரு 4 பேர் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் பார்த்துட்டே இருக்கான். 4 பேர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா இல்லையா, அதில் ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை ரொம்ப ஃபோர்ஸாக தள்ளி விட்டுறாங்க. இப்போ அந்த பர்சன் தான், ஜிமின் தான் அந்த பர்சன் பக்கத்தில் நின்றுட்டு இருப்பாங்க. இப்போ ஜிமின் மேலேயே வந்து அந்த பர்சன் விழுகிறாங்க. அவ்வளோதான், ஜிமின் அப்படி கீழே வந்துட்டு அம்மா அப்படின்றான். ஜிமினுக்கு மேலே அந்த பர்சன் தான், அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். ஜிமின் பார்த்துட்டு இருக்கான். ஜேகேவோட ஃபோர்ஹெட்லேருந்து லைட்டாக ப்ளீட் ஆகி ஜிமினோட ஃபோர்ஹெட் மேலே வந்து படுது. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜேகேவோட ஐஸை பார்த்துக்கிட்டே அவன் ஹெட்டு மேலே இருக்க அந்த பிளட்டை எடுத்து பார்க்குறான். பார்த்துட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் பிளட்டு வருது அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ ஜேகே தான் எந்திரிக்கலான்னு போகிறான். பட் ஸ்லிப்பாகி அப்படியே ரிட்டன் ஜிமின் மேலேயே விழுறான். அவ்வளோதான் இங்கே டயாங். ஜிமினா என்ன பண்ணுற அப்படின்னு பார்க்குறாங்க. ஃபைட் பண்ணுறவங்க எல்லாரும் ஃபைட்டை நிறுத்திடுறாங்க. சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஜேகேவும் ஜிமினையும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஜேகேக்கு லிப்ஸ்லேயும் ப்ளீட் ஆகிருக்கும். இப்போ 2 பேருமே ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்ருக்காங்க. இப்போ 2 பேருமே கிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ 2 பேருமே அப்படி பார்த்துட்ருக்காங்க. இப்போ இங்கே டயாங் தான், டேய் ஜிமினா என்னடா பண்ணுற ஜிமின் அப்படின்றான். ஜிமின் ஜேகேவோட ஐஸை மட்டும்தான் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜேகேவும் ஜிமினோட ஐஸை மட்டும்தான் பார்த்துட்ருக்கான். இப்போ அந்த பக்கம் காய் தான், டே மச்சான் ஜேகே, டேய் இங்கே சண்டை போட வந்தியா, அங்கே ரொமான்ஸ் பண்ண வந்தியாடா அப்படி சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கான். பட் அது கேட்கவே இல்லை ஜேகேக்கு. ஜேகேவும் ஜிமினை பார்த்துக்கிட்டே இருக்கான். அங்கே இருக்கவங்க எல்லாரும் தான், பாரு என்ன பண்ணுறாங்கன்னு பாரு, அதுவும் ரோட்டில் சண்டை போடுறாங்கன்னு பார்த்தா இங்கே கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் காய் தான் ஜேகே பிடிச்சி இழுக்கிறான். இப்போ தான் அவங்க கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே பிடிச்சி இழுத்துறான். இப்போ ஜேகே தான், என்னடா ஆச்சு? என்ன பண்ண அப்படின்னு சொல்லி காய் கேட்குறான். மச்சான் என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை நீ வா அப்படி சொல்லி காய் தான் ஜேகே பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ஜிமின் தான் கீழே அந்த ரோட்டில் படுத்த மாதிரியே தான் இருக்கான். இப்போ எங்கள் டயாங் தான், டேய் ஜிமின் எந்திரா. டயாங் என்னாச்சு அப்படின்னு ஒன்று. இப்போ டயாங் தான், என்னடா உன் லிப்ஸில் ப்ளீட் ஆகுது. என்னோட லிப்ஸில் பிளட் இருக்கா? என்ன சொல்கிற? ஆனால் எனக்கு ஏதோ பெயினாக இல்லையே. ஒரு வேளை நான் அவரை கிஸ் பண்ணிட்டேனா? ஒரு வேளை இல்லை, உண்மையாகவே கிஸ் பண்ணிட்டேன். என்னது உண்மையாக கிஸ் பண்ணிட்டேனா? டயாங் என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் அதானே? ஆமாம் டயாங், அவன் என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டான். ஆமாம், உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டான். போ, அவனையே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கோ. ஏன்னா அவனையே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்குவா? ஆமாம், நம்ம லவ் பண்ணுற பர்சனுக்கு தானே கிஸ் பண்ணுவோம். ஆமாம் டயாங், அவன் உனக்கு கிஸ் பண்ணியிருக்கான். அப்போ நீ அவனை தானே லவ் பண்ணணும், அவனை தானே மேரேஜ் பண்ணிக்கணும்.
அப்படியா? இப்படி வேற இருக்கா? ஏய் வாடா நீ வேற அப்படி சொல்லிட்டு இப்போ டயங் தான் ஜிமினை கூப்பிட்டு அவனோட பேக்லேருந்து வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுக்குறான். ஓ ஃபேஸ் வாஷ் பண்ண பாரு, உன்னோட ஃபோர்ஹெட்லேயும் அவனோட லிப்ஸ்லேயும் பிளட் இருக்குது, அதுவும் அவனோட பிளட்டு, அதை மொதல் வாஷ் பண்ணு அப்படி சொல்லி வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுக்குறான். இப்போ ஜிமின் தான் போய் வாஷ் பண்ணுறான். வாஷ் பண்ணிவிட்டு டயாங், அப்போ நான் அவனை தான் லவ் பண்ணணுமா? அவனை தான் நான் மேரேஜ் பண்ணிக்கணுமா? அவன் தான் எனக்கு ஹஸ்பண்டா? டேய் நான் சும்மா சொன்னேன்டா. இல்லை அதான் உண்மை. நான் நிறைய மேரேஜில் பார்த்துருக்கேன் டயாங். அப்புறம் என்னோட பிரதரோட மேரேஜ்லேயும் பார்த்துருக்கேன். அதான் உனக்கு தெரியும்ல, ஜென்னோட மேரேஜ்லேயும் அப்படி தான். ஆரம் வந்து ஜென்னுக்கு கிஸ் பண்ணாங்க தெரியுமா? அப்புறம் கொஞ்சம் மந்த்துக்கு அப்புறம் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ நீ சொல்கிறது கரெக்ட் தான். அப்போ கிஸ் பண்ணால் தான் மேரேஜ் பண்ணிப்பாங்க அப்படி தானே? டேய் நீ என்னடா சின்ன பையன் மாதிரியே பேசிகிட்டு இருக்க? இவ்வளோ இன்னசென்ட்டாலாம் இருக்காத சரியா? டயாங் எனக்கு புரியலை, நீ என்ன சொல்கிற? நான் அவனை லவ் பண்ணணுமா வேணாமா? அப்பா சாமி, உனக்கு பிடிச்சா லவ் பண்ணு சரியா? ஓகே. அவன் எப்படி இருந்தான் அப்படி சொல்லி அவன் நினச்சி பார்க்குறான். அழகாக இருந்தான். அவனோட ஃபோர்ஹெட்டில் பிளட் வந்திருந்தது, லிப்ஸில் பிளட் வந்திருந்தது. அதனால் ஃபேஸ் நான் கிளியராக பார்க்கல, ஆனால் பார்த்துருவேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே இவங்க பஸ் அங்கே வருது. இவங்க பஸ்ஸில் ஏறி அப்படியே வந்துட்டுருக்காங்க. இப்போ இங்கே ஜேகே தான். ஏய் என்னடா சொல்கிற, கிஸ் பண்ணிட்டேனா? டேய் கிஸ் பண்ணது கூட தெரியாமல் இருப்பியாடா? அப்படியே இருக்க. நாங்கள் எல்லாருமே பார்த்துட்ருக்கோம், அங்கே இருக்கவங்க எல்லாருமே பேசுகிறாங்க என்ன இவங்க கிஸ் பண்ணுறாங்கன்னு. நான் எவ்வளோ வாட்டி உன்னை கூப்பிட்டேன் தெரியுமா? டே மச்சான் காய் உண்மையாவா? டேய் உண்மையாக தாண்டா சொல்கிறேன் அப்படி சொல்லி காய் சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ எங்கள் ஜேகே தான். ஐயோ டே மச்சான், இது என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ். அதான் நீயே கொடுத்துட்டியே. நான் தான் கொடுத்தேனா? நீ தான் அவன் மேலே போய் விழுந்த, ரிட்டன் எந்திரிக்கிறேன்னு ரிட்டன் அவன் மேலே விழுந்த, கிஸ் பண்ணிட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் போச்சா அப்படி சொல்லி ஜெக்கி அப்படியே ஒரு மாதிரி பண்ணிட்டுருக்கான். சரி வா ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு போகலாம், ஃபர்ஸ்ட் டேஸ்லாம் வராங்களே அவங்கள பார்க்கணும் அப்படி சொல்லிக்கிட்டு இப்போ காய் தான் ஜேகேவை கூட்டிகிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வராங்க. வந்து இப்போ ஜேகே எல்லாருமே நிற்கிறாங்க. என்ட்ரன்ஸ் கிட்ட தான் நின்றுட்டுருக்காங்க. காய், ஜேகே, அதுக்கப்புறம் ஃபெலிக்ஸ், அஞ்சோன், இவங்க எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜேகே தான் யாரையுமே பார்க்கல. அதாவது யாராவது அழகாக இருக்காங்களா இல்லையா, இல்லை அவங்கள கரெக்ட் பண்ணலாம், இல்லை அவங்கள லவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எந்த பர்சனையுமே ஜேகே பார்க்கவே இல்லை. ஜேகே பாட்டினா அந்த கேங்கில் ஒரு பர்சன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்காரு. இப்போ காய் தான். டே மச்சா ஜேகே அங்கே போடுறான், அந்த பொண்ணு அழகாக இருக்காடா அப்படின்றான். இப்போ ஜேகே தான். டேய் உனக்கு பிடிச்சா பாரு, அப்புறம் உங்களுக்கு பிடிச்சாலும் பாருங்க, ஆனால் என்னை பாருன்னு சொல்லாதீங்க ஓகேவா? எனக்கு ஃபீல் ஆகணும் நான் லவ் பண்ணுற பர்சன் இவங்க தான் சரியா அப்படி சொல்லிட்டு ஜேகே அங்கே ஒரு பைக் இருக்குது. ஸோ அந்த பைக் மேலே சாஞ்ச மாதிரி உட்காந்துட்ருக்காரு. இப்போ காய் தான். டே அழகழகாக வராங்கடா பாரு, நம்ம கிளாஸில் யாராவது ஒரு பொண்ணுங்க இப்படி இருக்காங்களா? நம்ம கிளாஸில் பார்த்து அந்த பொண்ணுங்க அழகாக இருக்காங்களா இல்லையான்னு கூட நமக்கே தெரிலடா அப்படி சொல்லி ஃபிலிக்ஸ் கிட்ட சொல்கிறேன். இப்போ ஃபிலிக்ஸ் தான் அஞ்சனோட ஹேண்டை பிடிச்சிட்டு, டே இவன் ஏன்டா இவன் சைட் அடிக்கிறதுக்கு நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்கான்? எனக்கு என்ன ஃபிலிக்ஸ் தெரியும்? என்ன கேட்டால் அவன் உன் ஃப்ரெண்டு தானே, உன்னால தான் நான் அவன் கூட ஃப்ரெண்டானேன். சரி விடு, நம்ம வந்ததே ஜேகேக்காக தானே, சரி வா அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கா. அவங்களும் போய் உட்காந்துடுறாங்க, பக்கத்தில் இருக்க பைக்கில் உட்காந்துக்கிறாங்க. இப்போ எங்கள் காய் மட்டும் தான் பார்த்துட்ருக்கான். இப்போ காய் தான். டே மச்சா ஜேகே உன் ஆள்றா அப்படின்றான். இப்போ ஜேகே தான். என்ன ஏன் ஆளா? ஆமாம் மச்சான், மார்னிங் கிஸ் பண்ணியே அவன்டா. என்னது கிஸ் பண்ணவனா அப்படி சொல்லி ஜேகே பார்க்குறான். இப்போ ஃபிலிக்ஸும் அஞ்சனு தான். மச்சான் கிஸ் பண்ணியா அப்படின்றாங்க. இப்போ ஜேகே தான் காயோட மண்டையிலேயே ஒன்று போடுறான். டேய் அறிவில்லை, யார் கிஸ் பண்ணா? நீ பார்த்தியா நான் கிஸ் பண்ணேன்னு அப்படி சொல்லி கத்துறான். இல்லை என்னோட ட்ரீமில் கிஸ் பண்ணேன்டா, நீங்கள் எதுவும் அதை நினைக்காதீங்க, அப்படியே மறந்துடுங்க. இங்கே பாரு காய், இங்கே பாரு போய் சொல்லாத, இப்போ தானே யாரும் வராங்கன்னு. யார் வராங்க? டேய் 2 பேர் வராங்களே, அதில் யாருடா? ஹைட்டாக இருக்கோனா குட்டையாக இருக்கோனா அப்படி சொல்லி எங்கள் ஹஞ்சன் கேட்குறான். ஜேகே தான் அப்படியே பார்க்குறான். இப்போ எங்கள் காய் தான். டே மச்சான் குட்டையாக அழகாக இருக்கான்ல, அவன் தாண்டா இவனோட ஆள். பார்த்த ஃபர்ஸ்ட் டேவே கிஸ் பண்ணிட்டாங்கடா. ஜேகே தான் காயை மறைச்சி பார்க்குறான். சாரி மச்சான், அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுல்ல, இதுக்கப்புறம் மூடி மறைச்சி என்ன பண்ண போகிறோம் அப்படி சொல்கிறான். இருடா உனக்கு இருக்கு, எல்லாம் உன்னால தான். காலைல நீ மட்டும் அவங்க 2 பேர்கிட்ட ஃபைட் பண்ணாமல் இருந்திருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா அப்படின்றான். இப்போ காய் தான். சாரி மச்சான் அப்படின்றான். சீப்ப உன் சாரி எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது போடு அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் பார்த்துட்டே இருக்கான். இப்போ காய் தான். ஓய்
இங்கே வாங்க அப்படின்றான். ஏய் காய் எதுக்கு கூப்பிட்ற? ஏய் சும்மாடா இருடா பேர் தெரிஞ்சுக்கலாம். ஓய் இங்கே வாங்க அப்படின்றான். இப்போ ஜிமினும் டேவும் தான் வராங்க. இப்போ காய் தான் லைட்டாக ஜேகே மறைச்சிருப்பான். ஸோ ஜிமினுக்கு ஜேகே அங்கே இருக்கிறத பார்த்துருக்க மாட்டான். காயை நோக்கி காயை பார்த்துட்டே வந்துட்டுருக்கான். இப்போ ஜிமின் தான் சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்? ஏய் நான் உனக்கு சீனியர். சீனியரா? ஹாய் சீனியர் என்ன வேணும் அப்படின்றான். இப்போ ஜேகே தான் அப்படியே அந்த வாய்ஸ் கேட்டோன்னே மெதுவாக எட்டி பார்க்குறான். இப்போ ஜிமின் பார்த்துடுறான். இப்போ ஜிமின் தான் டயாங் கிட்ட போயிட்டு டயாங் என் ஹஸ்பண்ட்ரா. என்னது? ஆமாம் என்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் அப்படின்றா. இப்போ டயாங் தான் ஜிமினை ஒரு மாதிரி பார்க்குறான். இப்போ ஜிமின் தான் அழகாக இருக்கான்ல, இப்போ பிளட் இல்லாமல் பார்க்குறேன், செம்மையாக இருக்கான்டா அப்படி சொல்லிட்டு ஜிமின் பேசிகிட்டு இருக்கா. இப்போ காய்தான் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? சீனியர் ஒன்றும் இல்லை. உங்கள் பேர் என்ன சீனியர்? நான் காய். ஓகே சீனியர். அப்புறம் அந்த சீனியர் நேம் அப்படி சொல்லி கேட்குறான். இப்போ காய் தான் திரும்புகிறான். பார்த்தா ஜேகே. இப்போ காய் தான் ஜங்குக். ஹாய் ஜங்குக் சீனியர் அப்படின்னு சொல்லி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இப்போ ஜேகே தான் அப்படின்றான். இப்போ பக்கத்தில் இருக்கவங்களும் ஹாய் ஐ எம் ஃபெலிக்ஸ். ஹாய் ஐ எம் ஹஞ்சன் அப்படின்றாங்க. ஹாய் சீனியர் அப்படி சொல்லிட்டு 2 பேர்கிட்டே ஹாய் சொல்கிறான். ஹாய் சொல்லிட்டு இப்போ டயாங் தான் சீனியர் நாங்கள் போகலாமா அப்படின்றா. இப்போ ஜிமின் தான் டயாங் நீ போ, நான் அந்த ஜங்குக் சீனியர்கிட்ட ஒன்று சொல்லிட்டு வரேன். காய் தான் என்ன அவங்கிட்ட என்ன சொல்ல போகிறேன்? அது எங்களோட சீக்ரெட், நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்றான். இப்போ ஜேகே வந்தான். சரி இவங்கிட்ட மார்னிங் கிஸ் பண்ணதுக்கு சாரி கேட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு டே காய் நானும் அவங்ககிட்ட பேசணும், நீங்கள் 3 பேரும் அங்கே போங்க. அப்படியே மச்சான் உன் ஆள் வந்தோடனே என்னை அப்படியே கலட்டி விடுறல்ல. இங்கே பாரு அவ்வளோதான், உனக்கு தனியாக ரூம் கூட்டிகிட்டு போய் அடின்னு அடித்து மண்டையில் உடச்சி விட்ருவேன். மச்சான் சாரிடா. என்ன சாரி? எல்லாம் உன்னால தான். அவனை கேஸ் பண்ணிட்டேன்றதுக்காக சாரி கேட்கலான்னு தான் நான் போகிறேன், போதுமா? நீ சாரி கேட்குதா புரியா? பாரு நான் உனக்கு சாரி சொல்கிறேன். சரிடா நாங்கள் போகிறோம் அப்படி சொல்லிட்டு ஃபெலிக்ஸையும் அஞ்சனையும் கூட்டிகிட்டு காய் போயிடுறான். இப்போ டயாங்க தூரமாக போய் நின்றுட்டுருக்கான். ஜிமின் தான் ஜேகே கிட்ட வந்துட்டு சீனியர் என்ன சொல்லு. அது சீனியர் மார்னிங் நீங்கள் என்னை கிஸ் பண்ணிங்கல்ல, அது தெரியாமல் கிஸ் பண்ணிட்டேன், அதை மறந்துடு. அப்புறம் ஐ எம் ரியலி சாரி. ஃபைட் பண்ணிகிட்ருக்கப்ப அந்த பர்சன் என்னை ஃபோர்ஸாக தள்ளி விட்டுட்டாங்க. ஸோ அதனால தான் உன் மேலே விழுந்து அப்புறம் கொஞ்சம் ஸ்லிப் ஆகி உனக்கு கிஸ் பண்ணிட்டேன். எதுவும் நினைக்காத ஓகேவா? அவ்வளோதான் நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே போகிறான். இப்போ ஜெமீன் தான் ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சிட்டு ஹலோ சீனியர் எங்கே போகிறீங்க? என்ன நான் கிளாஸ்க்கு போகிறேன். என்ன இப்போ? சீனியர் நீங்கள் சொன்னதை நான் கேட்டேன்ல, நான் சொன்னதை நீங்கள் கேளுங்க. அப்படி என்ன சொல்ல போகிறேன்? அது சீனியர் என்னோடய ஃபர்ஸ்ட் கிஸ் அதுதான். அப்புறம் என்னை யார் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணுறாங்களோ அவங்கள தான் நான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்னது? ஆமாம் சீனியர், இதுக்கு இவ்வளோ ஷாக்காகிறீங்க? அதான் உண்மை. எனக்கு ஃபர்ஸ்ட் கிஸ் நீங்கள் தான். ஸோ நான் உங்களை தான் மேரேஜ் பண்ணிப்பேன் ஓகேவா அப்படின்றோம். இப்போ ஜேகே தான் என்ன பேசுகிற? என்னை பார்த்தானோ உனக்குன்னா நார்மலாக ரொம்ப இன்னசென்ட் மாதிரி தெரியுதா? நான் ரொம்ப ரூடான பர்சன், என்கிட்டலாம் உன் வேலையை வச்சுக்காது. சீனியர் அப்போ நீங்கள் ஃபைட் பண்ணும்போதே தெரிஞ்சது நீங்கள் ரொம்ப ரூடான பர்சன் தான். பரவாயில்ல, ரூட் பர்சனுக்கும் இன்னசென்ட் பர்சனுக்கும் செம்மையாக மேட்ச் ஆகும் ஓகேவா? நம்மளோட கெமிஸ்ட்ரி தான் வேறு லெவலில் இருக்கும் சீனியர். என்ன பேசுகிற நீ? அது சீனியர் நான் உங்களை நீ என்ன நான் உங்களை என்ன சீனியர் நான் உங்களை லவ் பண்ணுறேன் சீனியர் அப்படின்றான். இப்போ ஜெயிக்கே தான் என்னடா என்ன பேசிகிட்டு இருக்க? அதான் சொல்கிறேன் தெரியாமல் கிஸ் பண்ணிட்டேன், அதுவும் ஒரு யதார்த்தமாக நடந்தது அவ்வளோதான். நீ என்னவோ அதை பிடிச்சிட்டு நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ற. சீனியர் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்ணுங்கன்னு சொல்ல, ஆனால் எப்படியாவது உங்களை லவ் பண்ண வைப்பேன்னு சொல்கிறேன். என்னது? ஆமாம் சீனியர், எப்படியாவது உங்களை என்ன லவ் பண்ண வைப்பேன் அப்படின்றான். இப்போ இங்கே ஜேகே தான் ஒழுங்கு மரியாதையாக ஓடி போயிடு, செம்ம கடுப்பாகிறேன், என்னை பற்றி உனக்கு தெரியாது, அடித்தாலும் அடிச்சிடுவேன். பரவாயில்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிஸ் பண்ணிங்க, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், அடிக்கணுன்னாலும் அடிச்சுக்கோங்க,
அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இருந்து தானே எல்லாம் வருது அப்படின்றான். இப்போ ஜேகேக்கு செம்ம கடுப்பாகுது. அவன் தலை மேலே கையை வச்சுட்டு போயிடு, எனக்கு தலைக்கு மேலே கோவம் வருது, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, போயிடு போயிடு அப்படின்றான். இப்போ ஜேகே தான் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி தான் சொல்லிட்டு இருப்பான். இப்போ ஜிமின் தான் ஜேகேவோட சீக்ஸ்லேயே கிஸ் பண்ணிட்டு சீனியர் பாய் அப்படின்ட்டு ஓடுறான். இப்போ ஜேகே தான் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு டேய் நில்லுடா, டேய் நில்ல, உன் பேர் என்ன, அது கூட மறந்துட்டேன், சீனியர் ஜிமின் அப்படின்றான். இப்போ ஜேகே தான் டே ஜிமின் நில்றா அப்படின்றான். சீனியர் அப்புறம் பார்க்கலாம் அப்படி சொல்லி ஓடியே போயிடுறான். இப்போ எங்கள் காய் தான் டே மச்சான் சாரி கேட்குறேன்னு சொன்னேன், அவன் என்னன்னா உனக்கு கிஸ் பண்ணிட்டு போகிறான். டேய் நீ வேற வாயை மூடுறா, தலை வலிக்குதே, வா கேன்டீன் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்டீன் போயிட்டு அவன் பனானா மில்க் ஷேக் வாங்கி குடிச்சிட்டு இருக்கான். இப்போ காய் ஃபெலிக்ஸ் அஞ்சன் தான் டேய் என்னடா சொன்னான் அவன், லவ் பண்ணுறானாம்மா, அவனோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸை நான் எடுத்துக்கிட்டேனா, அதனால் என்ன தான் அவன் லவ் பண்ணுவானா, பாருடா எப்படி பேசுகிறான்ட்டு. நான் சொல்கிறேன் எனக்கு கோவம் வரும் அப்படின்னா பரவாயில்ல அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறான்டா. அது மட்டும் இல்லாமல் என்னை சிக்ஸ்லேயே கிஸ் பண்ணிட்டு போகிறான்டா அப்படின்றான். அதுதான் நாங்கள் பார்த்தோமே அப்படின்றாங்க 3 பேரும் சேமா. இப்போ ஜேகே தான் அப்படியே பார்த்து முறைக்கிறான். சரி விடு மச்சான், ஜூனியர் தானே பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜேகேவை தான் சரி ஓகே அதெல்லாம் நினைக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படியே தான் டேஸஸ் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 6 month ஆகுது. ஜிமின் ஜேகே பின்னாடி மட்டும்தான் சுற்றிகிட்டே இருக்காரு. ஜிமின் எங்கே பார்த்தாலும் ஜேகேவை பார்த்து சீனியர் ஐ லவ் யூ அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்போ 6 monthக்கு அப்புறம் தான் இப்போ ஜேகே தான் டயாங் கிட்ட சொல்லி ஜிமினை வர சொல்லியிருப்பான். இப்போ டயாங் தான் டே ஜிமின் என்ன டயாங் உன்னை ஜேகே சீனியர் வர சொல்லியிருக்காங்க. என்னையவா, என்ன சொல்கிற, உண்மையாவா? ஆமாம் உண்மையாக தான், ரெஸ்ட் ரூம் பின்னாடி வர சொன்னாங்க. சரி ஓகே நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். டேய் என்னடா, என்னவோ எனக்கு அவர் கோவமாக இருக்காருன்னு தோணுது. பரவாயில்ல என்னோட ஜேகே தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் ஃபாஸ்ட்டாக வராங்க. இப்போ ஜேகே தான் அப்படி நின்றுட்டுருக்கான். இப்போ ஜிமின் தான் ஹலோ சீனியர் என்ன பண்ணுறீங்க, எனக்காக தான் வெயிட் பண்ணுறீங்களா அப்படி சொல்லி கேட்குறான். இப்போ ஜேகே தான் கோவமாக பார்க்குறான். ஐயோ சீனியர் இப்படி பார்க்காதீங்க, நீங்கள் என்னை கோவமாக பார்த்தாலும் எனக்கு என்னவோ ரொமான்டிக்காக பார்க்குற மாதிரி இருக்குது சீனியர் அப்படி சொல்கிறான். இப்போ ஜேகே தான் இங்கே பாரு, என்னோடய பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குது சரியா, நான் யாரையுமே தேவையில்லாமல் யார் கூடயும் ஃபைட் பண்ண மாட்டேன், உங்ககிட்ட ஃபைட் பண்ண வச்சிடாத, அப்படி நீ அதை தாங்க மாட்டேன். பரவாயில்ல சீனியர் நீங்கள் என்ன பண்ணாலும் நான் தாங்கிப்பேன் அப்படின்றான். இப்போ ஜேகே தான் ஜிமினை ஸ்லாப் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான் கணத்தில் கை வச்சுட்டு இதையே நான் தாங்கிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கணத்தில் கை வச்சுட்டே இருக்கான். இப்போ ஜேகே தான் என்னடா வேணும், உனக்கு அறிவில்லை, என்னை விட 2 வருஷம் சின்ன பையன் சரி தெரியுதா உனக்கு, அது மட்டும் இல்லாமல் ஒன் டைம் ஏதோ தெரியாமல் கிஸ் பண்ணதுக்கு தெரியாமல் ஒரு ஆக்சிடெண்ட்டாக கிஸ் பண்ணிட்டேன், அதுக்கு என் பின்னாடியே வருவியா, லவ் பண்ணுறேன்னு சொல்லுவியா? சீனியர் என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் போதும், இதுக்கப்புறம் சொல்லாத சரியா, எனக்கு ஒன்றா பிடிக்கல. சீனியர் எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல ஜிமின், புரிஞ்சுக்கோ சரியா, உன்னை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் என்னென்னவோ பண்ணுறேன், ஆனால் அதெல்லாம் நீ கண்டுக்கிறதே இல்லை. என்ன என் பின்னாடி வர்றது, கிளாஸ்க்கு முன்னாடி வந்து நிற்கிறது, ஐ லவ் யூ சீனியர் அப்படின்றது, ஹலோ சீனியர் கூப்பிடுறது, இதுக்கப்புறம் அதை பண்ணாத சரியா, எனக்கு பிடிக்கவே இல்லை, காலேஜே விட்டு போயிடலாமான்னு தோணுது ப்ளீஸ். இன்னும் எனக்கு ஒரு 6 month தான் இருக்குது, அதுக்கப்புறம் எனக்கு காலேஜ் ஓவர், அப்புறம் நீ இருக்கிற பக்கமே நான் வரமாட்டேன் சரியா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ் ஜிமின், இதை நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். அதுக்கப்புறம் என்னை லவ் பண்ணுறேன்னு யார்கிட்டயும் சொல்லாத சரியா, எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் நினைக்கிற பர்சன், அதாவது என்னோடய லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும்னு நினச்சனோ அந்த மாதிரி நீ இல்லவே இல்லை, அதே மாதிரி நான் உனக்கு செட் ஆக மாட்டேன் ஜிமின், செட் ஆகவே மாட்டேன் ஓகேவா அப்படி சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் ஜங்குக் சீனியர் என்ன சொல்கிறீங்க, எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க, இவ்வளோ டேஸ் என்னை பார்த்து லைட்டாக என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுவீங்கல்ல, கடவுளே டே தெரியாமல் உன்னை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டேன் போதுமா, நீ தேவையில்லாமல் லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு கத்துறப்ப எல்லோரும் பார்த்து ஸ்மைல் பண்ணாங்க, அதுக்குன்னு ஸ்மைல் பண்ணுற எல்லாருமே உன்னை லவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தமா ஜிமின்,
பைத்தியக்கார மாதிரி பேசுகிற. சின்ன வயசில் உன்னோட பேரண்ட்ஸ் கூட தான் உன்னை கிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உன்னோட சீக்ஸில் கிஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்குன்னு நீ அவங்கள லவ் பண்ணுற, அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? போதும், நிறுத்துங்க சீனியர். இதுக்கப்புறம் எதுவும் சொல்லாதீங்க. இப்போ என்ன, நீங்கள் ஃப்ரீடமாக இருக்கணும், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, லவ் யூ சொல்லக்கூடாது, உங்கள் பின்னாடி வரக்கூடாது, அவ்வளோதானே? வரமாட்டேன், ஆனால் எங்கேயாவது இருந்து உங்களை பார்த்துப்பேன், அதை மட்டும் பார்க்கக்கூடாது, நீங்கள் சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஜேகேவா அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஜிமின் தான் போயிட்டு டயாங்கிட்ட இதெல்லாம் சொல்கிறான். இப்படி ஏதோ ஒரு 3 days ஆகிருக்கும். பட் அந்த 3 daysமே ஜேகே வந்திருக்க மாட்டான். இதை தான் ஜிமின் நினச்சிட்ருக்கான். இப்போ ஜிமின் இதை நினச்சிட்டு கிளாஸ்க்கு போகிறான். அப்படியே கிளாஸஸ்லாம் ஓவர் ஆகுது. இப்போ வீட்டுக்கும் போயிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஜிமின் வந்துட்டுருக்கான். ரொம்ப சேடாக வரான். ஏய் என்னாச்சு ஜிமின், என்னாச்சுடா? ஒன்றும் இல்லை டயம், ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. நான் தப்பு பண்ணிட்டேனா டயம்? ஏய் என்னாச்சு உனக்கு? இல்லை நீ அன்றைக்கே சொன்ன, சும்மா தாண்டா சொன்னேன், கிஸ் பண்ணவங்களாம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நீ சொன்ன தானே? ஆமாம் சொன்னேன், ஆனால் தப்பு பண்ணிட்டேனா அப்படி சொல்கிறான். எனக்கு புரியல ஜிமினா, என்ன சொல்கிற? இல்லை ஜங்குக்கு லவ் பண்ணி தப்பு பண்ணிட்டேன்னா என்ன? என்னாச்சு ஜிமினா? ஏய் என்ன அழுகிற? ஜிமின் என்ன பாருடா. இல்லை டயாங், அவனுக்கு என்னோட லவ் புரியலை. என்ன, நான் தானே என்னோட லவ்வை வளர்த்துக்கிட்டேன், அவனுக்கும் அது வரணும்னு நான் எப்படி நினைக்க முடியும்? எனக்கு பிடிச்ச பர்சனை நான் லவ் பண்ணேன், அவனுக்கு பிடிச்ச பர்சனை தானே அவன் லவ் பண்ணுவான். ஃபோர்ஸ் பண்ணி நான் லவ் பண்ண வைக்கக்கூடாது தானே? ஏய் ஜிமின் ஏன்டா இப்படி அழுகுற அப்படி சொல்லி இப்போ டயாங் தான் அவனோட கர்ச்சிப் எடுத்து ஜிமினோட டேர்ஸ் எல்லாம் அப்படியே வைட் பண்ணி விடுறான். விடு, நான் பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் நான் ஜெகேவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவர் என் முன்னாடி இருந்தாலும் நான் அவரை பார்க்க மாட்டேன். வா டயாங் போகலாம். டே ஜிமின், ஆனால் நீ ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணுறியடா அந்த சீனியரை. பண்ண, இதுக்கப்புறம் எனக்கும் அவர் சீனியர் தான், நானும் இதுக்கப்புறம் அவரோட நேமை மென்ஷன் பண்ண மாட்டேன், நீயும் அவரோட நேமை என் முன்னாடி மென்ஷன் பண்ணாத டயாங். ஜிமின் தான் டேவோட ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். இப்போ டே தான் ஜிமினே பார்த்துட்ருக்கான். ஐயோ இவன் இதெல்லாம் தாங்கிக்க மாட்டானே, அப்புறம் இதுலேருந்து இவனை வெளியே நான் எப்படி கொண்டு வருவேன்? ஐயோ என்ன பண்ணுறது டயாங், தெரியலையே. சரி ஓகே, ஏதாவது பண்ணலாம். ஒருவேளை அவனை வர சொல்லுவோம்மா, அவன் வந்தால் எப்படியா இருந்தாலும் ஜிமின் நார்மல் ஆகிடுவானே. சரி ஓகே பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ டயாங் தான் ஜிமினோட ஹேண்ட் அவன் டைட்டாக பிடிச்சிட்டு ஜிமினை கூட்டிகிட்டு போகிறான். இப்போ என்ட்ரன்ஸ்லேயே ஜேகே நிற்கிறாரு. பட் ஜிமின் பார்க்கவே இல்லை, அப்படியே அவரோட ஹெட்டை கீழே டவுன் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்காரு. காய் தான், டே மச்சான் உன் ஆள், மச்சான் என்ன உன் ஆள் ரொம்ப டல்லாக வர மாதிரி இருக்குது. இப்போ ஜேகே தான் அப்படியே பார்க்குறான். ஜிமின் யாரையும் பார்க்கல, ஹெட்டை டவுன் பண்ண மாதிரி டேவோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிட்ருக்கான். இப்போ ஜேகே தான், அவன் ஆளுன்னு சொல்லாதன்னு சொன்னேன் சரியா, அப்புறம் உனக்கு என்ன ஆகும்னு தெரியாது. இப்போ தான் அவன்கிட்ட பேசி எல்லாத்தையும் நார்மல் ஆக்கியிருக்க, அதுக்கப்புறம் வாயம் மூடிட்டுரு. இதுக்கப்புறம் யாரையாவது பார்த்து அவன் ஆள் இவன் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா உன்னை கொன்னுடுவேன் அப்படி சொல்லி காயை பார்த்து திட்டுறான். இப்போ காய் தான், சரி மச்சான் சொல்லலை, ஏன் இவ்வளோ கோவப்படுற? இல்லை ஒன்றும் இல்லை, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஜெகே ஜிமினை பார்க்குறான். பட் ஜிமின் பார்க்கவே இல்லை, ஜெகே பார்த்துட்டே இருக்கான். ஆனால் ஜிமின் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கான். இப்போ ஜெகே தான் திரும்பி ஜிமின் போகிற சைட் பார்க்குறான். பட் ஜிமின் திரும்பியும் பார்க்கல, டயாங்க திரும்பி பார்க்கல. என்னாச்சு? ஒரு வேளை அன்றைக்கி சொன்னது புரிஞ்சுட்டு நம்மக்கிட்ட இதுக்கப்புறம் வரமாட்டானோ, அதுவும் நல்லது தான் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அங்கே பார்த்துட்ருக்கான். இப்போ அர்ஜுன் தான், டேய் ஃபெலிக்ஸு, எனக்கு என்னவோ வேறு ஏதோ நடக்கிற மாதிரி தோணுதுடா. ஏன் இப்போ ஜேகே திரும்பி அந்த பையனை பார்த்துட்டு இருந்தானே, எனக்கு டவுட்டாக இருக்குது. ஒருவேளை அந்த பையன் 6 months பின்னாடி சுற்றினால ஜேகே மனசு இறங்கி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டானோ? நீ வேற வாய மூடு அர்ஜுன், அவனே போயிட்டு உன்னை எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை போட்டு இதுக்கப்புறம் என்னை பார்த்தனா அவ்வளோதான் திட்டி விட்டு வந்திருக்கான். அதனால தான் அந்த பையன் அப்படி போகிறான். சரி அவன் மாறிட்டானா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான் இவன் பார்த்துருக்கான், வேறு ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா, எப்பட்றா உனக்கு இதெல்லாம் தெரியுது?
ஆல் டீட்டெயில் ஐ நோ அப்படின்றான். சரிப்பா அப்படி சொல்லிட்டு இப்போ அஞ்சன் தான் திரும்பிடுறாங்க. இப்படி கிளாஸஸ் போகுது. ஒரு 1 வீக்காக ஜிமின் ஜேகே சைடே வந்திருக்க மாட்டார். ஜேகே எந்த பக்கம் வந்தாலும் ஜிமின் அந்த பக்கம் போகவே மாட்டார். ஜேகேவோட கிளாஸ் சைடு கூட போயிருக்க மாட்டார். அவரே அவரோட ஸ்டடி இதை தான் பார்த்துட்ருப்பாரு. இப்போ ஜேகே தான், டே காய் என்னடா, டே மச்சான் ஜிமின் வந்தானா, ஏய் அவனை பற்றி எதுக்கு நீ கேட்குற? இல்லைடா சும்மா தெரிஞ்சுக்கலான்னு. எப்போ பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருப்பான்ல. ஏன்டா அந்த டிஸ்டர்ப் ஒன்று இப்போ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணதோ? ஏய் காய் இதை மட்டும் ஆரம்பிச்சிடுவான். மச்சான் சும்மா சொன்னேன்டா, அவன் உன்னை மறந்துட்டான்னு நினைக்கிறேன்டா. என்னது? ஆமாண்டா உன்னை மறந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்றான். இப்போ ஜேகே தான், ஓ அப்படியா, சார் என்ன மறந்துட்டாரா? அப்போ சார் என்ன லவ் பண்ணது அவ்வளோதான் போல். என்னது? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் வெளியே போகலான்னு போகிறாரு. அப்போ அங்கே ஒரு எம்டி கிளாஸ் ரூம் இருக்குது. ஸோ அந்த கிளாஸ் ரூமில் போகிறாரு. போயிட்டு அந்த கிளாஸ் ரூமை பார்க்குறாரு. பார்த்துட்டு லாஸ்ட் பெஞ்ச்கிட்ட போய் நிற்கிறாரு. அங்கே நின்றுட்டு அவர் அறியாமலேயே ஒரு மாதிரி அவரோட ஃபேஸ் டல்லாகுது. இப்போ அவர் திங்க் பண்ணுறாரு, சங்குக் சீனியர் இங்கே வாங்க சீனியர், ஜேகே சீனியர் வாங்க அப்படி சொல்லி கூட்டிகிட்டு வரான். ஜிமின் தான், இங்கே வாங்க அப்படி சொல்லிட்டு அவன் அந்த வால்லே பின் பண்ணுறான். லாஸ்ட் பெஞ்சுக்கு பின்னாடி இருக்க அந்த வாலில் பின் பண்ணுறான். பின் பண்ணிவிட்டு, சீனியர் நீங்கள் எதுக்கு இவ்வளோ ஹைட்டாக இருக்கீங்க? டேய் நீ தாண்டா என்னை விட குட்டையாக இருக்க. சரி எதுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்த? நான் ஒன்றும் குட்டையாக இல்லை. சரி எதுக்கு கூட்டிகிட்டு வந்த? அது வந்து அப்படி சொல்லி சுற்றி சுற்றி பார்க்குறான். பக்கத்தில் ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து ஜேகே முன்னாடி போட்டு ஜிமின் ஏறி நிற்கிறான். இப்போ நான் உங்களோட ஹைட் ஆகிட்டேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் அவனோட 2 ஹேண்டை வச்சு அப்படியே ஜேகேவை லாக் பண்ண மாதிரி இருக்கான். அதாவது ஜிமினோட 2 ஹேண்டுக்கு நடுவில் ஜேகே இருக்கிற மாதிரி. இப்போ ஜேகே தான், டேய் என்னடா பண்ணுற, இறங்கு, என்ன உனக்கு திமிரா? அப்படிலாம் இல்லை சீனியர், நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆமாம் யார் சீனியர் அந்த பொண்ணு? எதுக்கு நீங்கள் அந்த பொண்ணோட ஹேண்டை பிடிச்சி பேசிகிட்டு இருந்தீங்க? டேய் நான் யாரோட ஹேண்டை வேணால் பிடிப்பேன், யாரை வேணால் ஹக் பண்ணுவேன், யாரை வேணால் கிஸ் பண்ணுவேன், உனக்கு என்னடா பிரச்சனை? சீனியர் நான் உங்களை லவ் பண்ணுறேன், எனக்கு பொசசிவ் ஆகாதா, எனக்கு கோவம் வராதா? அதுக்கு தான் அந்த பொண்ணை அடிச்சிட்டேன். என்னது அந்த பொண்ணை அடிச்சியா? டேய் அந்த பொண்ணு டவுட் கேட்கலான்னு வந்தாடா. அப்புறம் தான் சொல்லிச்சு அந்த பொண்ணு டவுட் கேட்க தான் வந்தேன்ட்டு. அதுக்கப்புறம் சொல்லிட்டேன், உன் கிளாஸில் இருக்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லிவிட்டு அவன் என்னோட ஆள்னு. ஏய் எதுக்கு தேவையில்லாமல் சொல்லிட்டு இருக்க அப்படி சொல்கிறப்ப இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜேகே கிட்ட அப்படியே நெருங்கி வந்துட்டுருக்கான். இப்போ ஜேகே தான், டேய் எதுக்குடா கிட்ட வர? சீனியர் என்ன? சீனியர் என்ன? நான் 2 டேஸாக ரொம்ப பொசசிவ் ஆனேனா, அதுக்கு என்ன பண்ண சொல்கிற? அது வந்து சீனியர் நீங்கள், ஏய் என்னடா என்ன வேணும் உனக்கு? டைரெக்டாக சொல்லு, எதுக்கு இப்படி இழுத்துட்டே இருக்க? எனக்கு ஒரு கிஸ் வேணும். என்னது அப்படி சொல்லி ஜெக்கி அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். இப்போ ஜிமின் தான், ஆமாம் கிஸ் வேணும். நான் எவ்வளோ பொசசிவ் ஆனேன்னு தெரியுமா? என்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இப்போ நீங்கள் கிஸ் பண்ணிங்கன்னா 2 டேஸ் நான் எவ்வளோ கோவமாக இருந்தேனோ அது எல்லாம் போயிடும். பண்ணுறீங்களா அப்படி சொல்லி ஜிமின் க்யூட்டாக கேட்டுட்ருக்கான். இப்போ ஜேகே தான், ஒய் ஒழுங்கு மரியாதையாக கீழே இறங்கிடு, இல்லைன்னு வச்சுக்கோ அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டேன்னா கீழே விழுந்து மண்டை உடஞ்சிரும். அதுக்கப்புறம் நான் யாருன்னே தெரியாது. பரவாயில்ல, எனக்கு மெமரி லாஸ் ஆனாலும் நான் அவங்கள கண்டுபிடிச்சிடுவேன். நீங்கள் தான் என்னோட லவ்வர் ஹஸ்பண்ட் எல்லான்னு. டேய் ஏன்டா இப்படிலாம் பேசுகிற? இப்போ லவ்வர்லேருந்து ஹஸ்பண்ட் ஆக்கிட்டியா? உங்களை பார்த்த அன்னைக்கு நான் அவங்கள ஹஸ்பண்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதை நீ மட்டும் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, நானும் பண்ணணும். பண்ணுங்க, அதுக்கு தான் டைம் கொடுத்துருக்கேன். ஐயோ இவன் ரொம்ப பேசுகிறான். இப்போ என்னடா பிரச்சனை? எனக்கு ஒரு கிஸ் வேணும். ஏய் ஜிமின் இங்கே பாரு, எனக்கு கோவம் தான் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. தெரியுமே நீங்கள் கோவம் தான் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் இப்போ நமக்கு தேவையில்லாத விஷயம், ஓகேவா? எனக்கு இப்போ கிஸ் வேணும். தருவீங்களா மாட்டிங்களா? தர முடியாது, தள்ளு அப்படி சொல்லி ஜிமினோட ஒரு ஹேண்டை மட்டும் தள்ளி விட்டுறாரு. இப்போ ஜிமின் தான் அந்த தள்ளிவிட்ட அந்த ஹேண்டாலே ஜேகேயோட ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணுறான். இப்போ ஜேகே தான் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். இப்போ ஜேகே தான், ஏய் ஜிமின் அப்படி சொல்லிட்டு கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு தள்ளி வரான். ஏய் ஏன்டா என்ன பண்ணுற நீ? நீங்கள் தரல, அதான் நானே எடுத்துக்கிட்டேன் அப்படி சொல்லி அங்கேருந்து ஓடுறான். இப்போ ஜேகே தான் அவனோட லிப்ஸில் ஹேண்டை வச்சுட்டு அப்படி ஜிமின் போகிற சைட் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜேகே தான், ஏய் ஜிமின் அப்படின்றான். ஹலோ சீனியர்,
ஐ லவ் யூ அப்படின்ட்டு ஓடி போயிடுறான். ஃப்ளைங் கேஸ் மாதிரி கொடுத்துட்டு ஓடி போயிடுறான். இப்போ ஜெக்கி தான் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஷோ இவனை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு தெரியலையே கடவுளே, இவன் இன்னசென்ட்டாக இருக்கனால இவன்கிட்ட கோவப்படாமல் எனக்கு தோணலை. சரி எப்படியாவது புரிய வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து போயிருப்பாரு. இப்போ அதை தான் ஜேகே நினச்சி பார்க்குறாரு. நினச்சி பார்த்துட்டு அவ்வளோதானே, நீ அவ்வளோதான் என்ன லவ் பண்ண, நான் சொன்னவொன்னே என்னை விட்டுட்டல்ல அப்படி சொல்லி ஜேகே நினச்சிட்ருக்காரு. இப்போ வெளியே போகலான்னு போகிறாரு. இப்போ ஜிமினும் டேவும் தான் கிளாஸ் ஓவர் ஆகிருக்கும். ஸோ அதனால் வீட்டுக்கு போகலான்னு போயிட்டுருக்காங்க. இப்போ ஜெக்கும் பின்னாடி போகலான்னு போகிறாரு. இப்போ காய்தா, டே மச்சான் உன் திங்ஸ்டா, உன் பேக்டா எடுத்துகிட்டு வாடா அப்படி சொல்லி நிற்கிறாரு. இப்போ காய் தான் எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு வந்து என்னடா மச்சான் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ ஜேகே தான் அந்த பேக்கை போட்டு சரி வா அப்படி சொல்லி, அதாவது ஃபெலிக்ஸு அர்ஜுன் அப்புறம் காயை கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ காய் தான், என்ன மச்சான் எங்கே கூட்டிகிட்டு போகிற? ஒன்றும் இல்லை வாங்க டைம் ஆகுது போகலாம். டே எப்போவுமே காலேஜில் எல்லாரும் போனதுக்கப்புறம் தான் போவோம், இன்றைக்கி என்னடா புதுசாக இப்போவே போகணுன்ற? அது அப்படி தான், எனக்கு மைண்ட் அப்செட்டாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக வெளியே போகலாம் வாங்க அப்படி சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறான். இப்போ வெளியே போயிட்டு ஜேகே பார்த்துட்ருக்கான். ஜேகேக்கா அவ்வளோ கோவம் வருது, ரொம்ப முறைச்சி பார்த்துட்ருக்கான். இப்போ காய் தான், என்ன மச்சான் ஏதோ கொலவெறியில் இருக்கிற மாதிரி இருக்கே. டேய் அஞ்சன் என்னடா ஆச்சு மச்சான், இப்படி யாரையோ எரிக்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். இப்போ ஃபிலிக்ஸ் தான், அதுவா காய், ஜேகே மட்டும் எதுக்கு பார்க்குற காய், ஜேகே எங்கே பார்க்குறான்னு பாரு அப்படின்றான். இப்போ காய் தான் ஜேகேவோட ஐஸை பார்த்துட்டு அப்படியே பார்க்குறான். பார்த்தா அங்கே ஜிமின் தான் அங்கே ஒரு பர்சனை ஹக் பண்ணிகிட்ருக்கான், டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அந்த பர்சனை டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. பக்கத்தில் டயாங் தான் ஸ்மைல் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜேகே தான் முறைச்சி பார்த்துட்ருக்கான். ஓ ஓ இதுவா, அப்போ மச்சா கோவப்படுறதுல தப்பு இல்லை. டேய் பார்த்தீங்களா, நான் சொன்னது தான், மச்சானுக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது பாரு, ஆளையே எரிக்கிற மாதிரி பார்க்குறான். நம்ம பேசுகிறது கூட கேட்கல, நல்லா கேட்குது. அப்புறம் உனக்கு அவ்வளோதான் காய். மச்சான் கேட்டுடுச்சா, சாரிடா, அமைதியாக இருக்காய். ஓகே 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 அப்படி சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, ஏய் எப்போ வந்த, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். போ ஜாக்சன், நான் உன் மேலே கோவமாக இருக்கேன். கோவமாக இருக்கியா? ஏன்டா, நான் என்ன பண்ணேன்? நீ இந்த காலேஜ் தானே ஜாயின் பண்ணுறேன்னு, அப்புறம் எதுக்கு ஜாயின் பண்ணல? சரி ஓகே ஓகே, காலேஜ் தானே ஜாயின் பண்ணல, அவன் கூட ஒன்றா ஸ்டே பண்ணுற என்ன? ஆமாம், அத்தைக்கிட்ட பேசிட்டேன், நீ நானும் ஒன்றா ஸ்டே பண்ண போகிறோம். அப்படியா, உண்மையாவா? ஜிமின் தான் கத்தி பேசிகிட்டு இருக்கான். இது ஜேகேக்கு நல்லா கேட்குது. டேய் டயாங் கேட்டியா, நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறேன்னா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்றா. இப்போ டயாங் தான், நம்ம கூட இல்லை, உன்னோட வீட்டில் உன் கூட தான் இருக்க போகிறான். ஆமாம், என்னோடய வீட்டில் என் கூட தான் இருக்க போகிறான் அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் ஜேகே கேட்குது. இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிமின் கிட்ட நடந்து போகிற மாதிரி போயிட்டுருக்கான். ஏன்னா அப்போவாது ஜிமின் ஜேகேவை பார்த்துட்டு தள்ளி வந்து நிற்பான், ஹக் பண்ண மாட்டான், கொஞ்சம் தூரமாக நிற்பான் அப்படி சொல்லிட்டு ஜேகே தான் அவங்க 3 பேர் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ ஜிமின் தான், சரி ஓகே, ஆமாம் எப்படி உனக்கு இந்த ஐடியா தோணுச்சு சொல்லு ஜாக்சன் அப்படின்றான். இப்போ ஜாக்சன் தான், அதுவா, உனக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் ஜிமின், அதனால தான். இப்போ ஜிமின் தான், உன்கிட்ட நிறைய பேசணும் ஜாக்சன், நிறைய பேசணும். ஸ்கூல் டைமில் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னா இது எல்லாத்தையும் சொல்லணும். அப்புறம் உன்னோட பர்த்டேக்கெலாம் கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன், அதெல்லாம் உனக்கு கொடுக்கணும். நம்ம இன்றைக்கி நம்மளோட ரூமில் நிறைய பேசலாம் அப்படின்றான். இப்போ ஜேகே தான் ஜிமின் கொஞ்சம் கிட்ட வந்து தான் நின்றுட்டுருப்பான். இங்கே ஜாக்சன் தான் அப்படியே பார்க்குறான் பின்னாடி அவங்க 4 மெம்பர்ஸையும் பார்த்துட்டு, ஜிமின் சொல்லு ஜாக்சன், என்ன மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் நிறைய பேசுவோம்ல? என்னது மேரேஜா? யாருக்கு மேரேஜ்? உனக்கும் எனக்கும் தான். ஏய் ஜாக்சன் என்னடா சொல்கிற அப்படின்றான். இப்போ டயாங் தான், ஏய் ஜாக்சன் என்ன சொல்கிற, உண்மையாவா? உனக்கும் ஜிமினாக்கும் மேரேஜா? ஆமாம், சின்ன வயசுலேருந்தே எனக்கு அவனுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் என்ன சொல்கிற? அப்புறம் என்னதுடா? இல்லை, அப்புறம் இப்போ என்னோடய பேரண்ட்ஸ் மேரேஜ் இப்போவே பண்ணிக்கோங்க, காலேஜ் அப்படியே மேரேஜ் பண்ணிவிட்டு காலேஜுக்கு போங்கன்ட்டாங்க. இப்போ ஜிமின் எதுக்கு நான் அவன் வீட்டில் ஸ்டே பண்ணுறது தெரியுமா? எதுக்கு ஜாக்சன்? அதுவா, நமக்கு இன்னும் 6 மந்த்துக்கு அப்புறம் மேரேஜ், அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் உன் கூட தான் நான் ஸ்டே பண்ணியிருக்க போகிறேன் மேரேஜ் ஆகிட்டு, ஓகேவா அப்படின்றோம். இது கேட்டோன்னே ஜிமிக்கு செம்ம கடுப்பாகுது. இப்போ காய் தான், ஜிமின் அப்படின்றான். இப்போ ஜிமின் தான் திரும்பி பார்க்குறான். ஹாய் காய் சீனியர், ஹாய் ஃபெலிக்ஸ் சீனியர், ஹாய்
அஞ்சன் சீனியர் அப்படின்றான். இப்போ எல்லாருமே ஹாய் சொல்கிறாங்க. பட் ஜேகேக்கு மட்டும் ஜிமின் ஹாய் சொல்லவே இல்லை. ஜேகேவை பார்க்கவும் இல்லை. இப்போ ஜிமின் தான் சொல்லுங்கள் சீனியர், ஏன்னா உனக்கு மேரேஜா? ஆ என்ன? இல்லை, நாங்கள் நடந்து வந்துட்டு இருந்தோம், மேரேஜுன்னு கேட்டுச்சு, அதான் உனக்கா? ம் ஆமாம் சீனியர், எனக்கே இப்போ தான் தெரியும் அப்படி சொல்லிட்டு ஜாக்சனை பார்க்குறேன். இப்போ ஜாக்சன் தான், டே எப்போ தெரிஞ்சா என்ன, சின்ன வயசுலேயே ஃபிக்ஸ் பண்ணது தானே, நீ தான் எனக்கு அப்படின்னு கண்ணத்தை கிள்றான். ஜாக்சன் வலிக்குது அப்படின்றான். இப்போ எங்கள் ஜெகேக் செம்ம கடுப்பாகுது, அது செம்ம கோவத்தில் இருக்கான். அவன் கண்ணெல்லாம் அப்படியே ரெட் ஆகுது. காய்தான், ஏய் ஜிமின், சீனியர், யார் இவங்க? அது வந்து என்னோட அத்தை பையன் சீனியர், அது சின்ன வயசுலேயே எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணோன்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஆனால் இப்போ திடீர்னு மேரேஜ் அப்படி இப்படின்னு. ஜாக்சன், நம்ம போகலாமா? இரு ஜிமின், ஒரு நிமிஷம் இரு. இவங்க 4 பேரும் உன்னோட சீனியர்ஸா? ஆமாம், என்னோட சீனியர்ஸ் தான். ஓகே, நான் தான் ஜிமினோட மாமா. என்ன ஜாக்சன், என்ன? ஆமாண்டா, உனக்கு நான் அத்தை பையன், அப்போ உனக்கு நான் மாமா முறை தான் வரும். ஆமாம், ஆனால் நீ என்ன சேம் ஏஜ், நான் சொல்ல மாட்டேன், மேரேஜுக்கு அப்புறம் சொல்லி தான் ஆகணும் அப்படின்றான். ஜெக்கேக்கு செம்ம கடுப்பாகுது. இப்போ ஜெக்கே தான் எதையும் யோசிக்கல. ஏய் ஜிமின், இப்போ ஜிமின் தான் திரும்பி ஜெக்கேவை பார்க்குறான். என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்றான். சீனியர்னு சொல்ல, ஜெக்கேன்னு சொல்ல, எதுவுமே சொல்ல, வாங்க போங்கன்றான். இப்போ ஜெக்கே தான், நான் உனக்கு சீனியர், அதனால தான் வாங்க போங்கன்னு மரியாதையாக பேசுகிறேன் அப்படின்றான். இப்போ ஜெக்கே தான், நான் உன்கிட்ட பேசணும். என்ன? நான் உன்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்றான். இப்போ எங்கள் ஜாக்சன் தான், ஏய் ஜிமின் மறந்துட்டேன், அம்மா அப்பா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அம்மா அப்பாவா? அதான்டா என்னோட அம்மா அப்பா. அத்தை மாமா வந்திருக்காங்களா? ஆமாம், இன்றைக்கி நைட் அவங்களுக்கு ஃப்ளைட்டு, உனக்காண்டி தான் வெயிட் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு 1 hour கிட்ட தான் இருப்பாங்க, நம்ம போகிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகிடும். அவங்கள பார்த்துட்டு நம்ம ஏர்போர்ட்க்கு வேறு கூட்டிகிட்டு போகணும், டைம் இல்லை வா அப்படி சொல்லி ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி ஜாக்சன் இழுத்துட்டு போகிறான். இப்போ டயாங்க தான் திரும்பி பார்த்துட்டு, சாரி சீனியர்ஸ், எங்களுக்கு டைம் இல்லை. அப்புறம் ஜெகே சீனியர், ஜிமினுக்கு பதிலாக நான் சாரி கேட்டுக்கிறேன், சாரி சீனியர் அப்படின்ட்டு டேமோ அப்படியே ஜிமின் பின்னாடியே ஓடி போகிறான். இப்போ எங்கள் காய் தான், மச்சான், டே மச்சான் அப்படின்றான். ஜெகேக்கு செம்ம கடுப்பாகுது. இப்போ ஜெகே தான் அப்படியே கோவத்தில் பார்த்துட்ருக்கான். டேய், நீ என்ன எதுக்கு கோவமாக பார்க்குற? நீ இப்போ உனக்கு ரொம்ப பொசசிவ் ஆச்சுன்னா நீ போய் அவன்கிட்ட ஃபைட் பண்ணியிருக்கணும். அவன் என் ஆளுடா, அவன் என்னோட லவ்வர்டா, அப்புறம் என்னோட ஒய்ஃப் தான் போய் சொல்லியிருக்கணும். இப்போ ஜெகி தான் அப்படியே காய ஒரு மாதிரி பார்க்குறான். என்ன, எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சியா? உன்னோட ஃபோனில் அவன் நம்பர் எப்படி வந்துச்சு? அது மட்டும் இல்லாமல் ஒய்ஃப்னு போட்டு வச்சுருக்கே, உரியலையே. யாருக்கும் தெரியாமல் உன்னோட லவ்வை பர்சனலாக வச்சுட்ருக்கியா என்ன? ஆனால் நாங்கள் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? எங்களுக்கு எல்லாம் தெரியும் உன்னை பற்றி. அன்னைக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நீயே எல்லாத்தையும் சொல்லிட்ட. என்ன தெரியுமா பண்ண அப்படி சொல்கிறாங்க. இப்போ இங்கே ஜெகே தான், டே மச்சான், அவன் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறான்டா, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன்கிட்ட போயிட்டு, ஐ லவ் யூ ஜிமினா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், என் குள்ளிச்சி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டி, ஐ லவ் யூ டி அப்படி சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் எனக்கு டக்குன்னு போயிட்டு நான் லவ் பண்ணுறேன்னு சொல்ல தோணலைடா மச்சான். ஏன்னா டக்குன்னு போய் சொல்லிட்டோன்னா எப்படி நம்ம எப்படி ஒரு சீனியர் மாதிரி இருக்க முடியும்? அதான் காலேஜ் விட்டு போகிற லாஸ்ட் டே அன்னைக்கு அவன்கிட்ட போயிட்டு, ஜிமின், தண்ணி வேணும் குட் அப்படி சொல்லிட்டு தண்ணி வாங்கி குடிக்கிறான். குடிச்சிட்டு என்ன சொன்ன? ஜிமினான்னு. ஜிமினா குளிச்சி என்னோட அழகி அப்படி சொன்னோம். என்ன குளிச்சியா? ஆமாம், என்னை விட குள்ளமாக இருக்கானா, அதான் குளிச்சி. அப்புறம் உங்களுக்கு தெரியுமா, எனக்கு அவனை ரொம்ப 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 பிடிக்கும். லாஸ்ட் டே காலேஜ் அப்போ அவன்கிட்ட போயிட்டு, ஜிமின் குளிச்சி, ஐ லவ் யூ, இந்த ஜங்கு உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான், நீ சொல்லுவல்ல, ஹலோ சீனியர், ஐ லவ் யூ, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. எனக்கு உன்னை ஃபர்ஸ்ட் டே பார்த்தோன்னே பிடிச்சிது, அதனால தான் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணக்கூட எனக்கு மனசே இல்லை. அப்புறம்
நீ ஒவ்வொரு டேவும் என்னை பார்த்து ஐ லவ் யூ சீனியர் சொல்லும்போது நானும் வந்து ஐ லவ் யூடா ஜிமின், ஐ லவ் யூடா குலச்சி, ஐ லவ் யூ மை டியர் ஒய்ஃப் அப்படிலாம் சொல்லணும்னு ஆசை. ஆனால் என்ன பண்ணுறது, என்னோடய ஈகோ கொஞ்சமாக தடுக்குது. இப்போ வேணாம், காலேஜ் ஃபினிஷ்ட் ஆகும்போது சொல்லு அப்படின்னு சொல்லி ஈகோ தடுத்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லி ப்ரப்போஸ் பண்ணி உன்னை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஒன்று அப்படியே கிஸ் பண்ணும் அப்படின்றான். இப்போ இவங்க 3 பேரும் தான் மச்சான் கேட்கல, மச்சான் எனக்கு கேட்கல, ஏய் பாரு அவன்கிட்ட போய் யாராவது சொன்னீங்க அப்புறம் அவங்க 3 பேரையும் தனித்தனியாக கட்டி கடலுக்குள்ளே தூக்கி போட்டு மீனுக்கு இறையாக்கிடுவா. ஓகேவா? ஜிமினுக்கு இந்த ஜேகே சீனியர் ஜிமின் ஜூனியரை லவ் பண்ணுறது தெரியக்கூடாது. ஓகேவா? சரி மச்சான், அவ்வளோதானே, நாங்கள் அப்படியே எல்லாத்தையும் மறந்துடுறோம். இதுதான் குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றான். இப்போ இது எல்லாத்தையும் காய் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஜேகே தான் அப்படியே 3 பேரையும் பார்க்குறோம். 3 பேர் சிரிக்கிறாங்க. மச்சான் அன்னைக்கே சொல்லிட்டேடா, எங்கள் 3 பேருக்குமே தெரியும் நீ அவனை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. அவன் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். நீ தான் வாலண்டியராக போய் இப்போ அவன் உன்கிட்டேருந்து தூரமாக போக பண்ணிட்டேன். இப்போ அவன் உன்னால தான் இப்போ உன்னை விட்டு தூரமாக போயிருக்கான், தெரியுதா? நீ போய் அன்னைக்கு பேசலைன்னா அவன் எப்படி இருக்க போகிறான் பாரு. அவனை சீனியர்னு கூப்பிட்டது கூட இன்னைக்கு அவன் கூப்பிடல, வாங்க போங்கன்றான். அது யார் தெரியுமா சொல்லுவாங்க? நம்ம தெரியாத தேர்ட் பர்சனை பார்த்து தான் சொல்லுவாங்க. இப்போதைக்கு ஜிமினுக்கு நீ தேர்ட் பர்சன். ஜிமின் உனக்கு கொடுத்த சான்ஸை நீ மிஸ் பண்ணிட்டடா ஜேகே. என்ன சொல்கிற? ஆமாம், எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும். ஆனால் அந்த ஒரு சான்ஸ் கிடைக்கும் போதே அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நீ மிஸ் பண்ணிட்டடா அப்படி சொல்லி ஃபிலிக்ஸ் சொல்கிறான். இப்போ ஜேகே தான் அப்படியே ஃபிலிக்ஸ் சைட் திரும்புகிறான். என்ன பாரு, நான் அஞ்சனை எவ்வளோ லவ் பண்ணேன், ஆனால் அவன் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணான் ஸ்கூல் டைமில். அப்படி இருந்தோம் அவன் என்னை ஹர்ட் பண்ணுறான்னு இருந்தோம், நான் அவனை மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அவன் என்னை லவ் பண்ணவே இல்லை. பதிலுக்கு அவன் என்ன பண்ணா தெரியுமா? ஒரு பொண்ணை காமிச்சு இவ்வளோ தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னான். எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு, நான் ரொம்ப அழுதேன். ஏன் ஜேகே, அது உனக்கு தெரியும் தானே அப்படின்றான். இப்போ ஃபிலிக்ஸ் தான், பாரு உனக்கு கூட தெரிஞ்சிருக்கு, ஆனால் அஞ்சனுக்கு அவன் லவ் அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் அடுத்த நிமிஷமே வந்து என்கிட்ட அவனை லவ் பண்ணுறேன்னு சொன்னான். இப்போ பாரு நாங்கள் ஒன்றா இருக்கோம். அவன் இதுவே 1 மந்த் வரைக்கும் என்கிட்ட சொல்லாமல் இருந்திருந்தா அவன் அந்த பொண்ணோட கமிட் ஆகிட்டான், அவன் ரியலாக லவ் பண்ணுறான்னு சொல்லி நான் அவனை விட்டு விலகியிருப்பேன் அப்படின்றான். இப்போ அஞ்சன் தான், எனது ஆமாம் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்றான். இப்போ இங்கே ஜேகே தான், என்ன சொல்கிற ஃபெலிக்ஸ்? இங்கே பாரு ஜேகே, எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் வெயிட் பண்ண முடியும். வெயிட் பண்ணுறதுக்கு அந்த ரீசன் கரெக்டாக இருக்கணும். அந்த ரீசனே இல்லைன்னா வெயிட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு யூஸாக இருக்காதுடா. அதே மாதிரி தான் ஜிமின் உன்னை லவ் பண்ணிவிட்டு நீ அவன்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுவேன், அவனை அக்செப்ட் பண்ணிப்பேன்னு சொல்லி வெயிட் பண்ணான். நீயே சொல்லிட்ட என்னை லவ் பண்ணாத, இதுக்கப்புறம் நீ என்னை பார்க்கக்கூடாது அப்படி இப்படின்னு நீ அவனை திட்டிட்ட. இதுக்கப்புறம் அவன் எப்படி உன்னை லவ் பண்ணுவான் சொல்லு? இப்போ நீ அவனை ஹர்ட் பண்ணியிருக்க, நீ லவ் பண்ணுறப்ப எதுக்கு போய் அவனை ஹர்ட் பண்ண சொல்லு அப்படின்னு ஒன்று. இப்போ ஜேகே தான் அப்படியே ஒரு மாதிரி இருக்கான், எதுவுமே பேசலை ஜேகே, அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான். இப்போ எல்லாருமே கத்துறாங்க, டே மச்சான் ஜேகே, ஜங்கோக், மச்சான் நில்லுடா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. பட் ஜேகே எதுவுமே கேட்கல, நடந்து போயிட்டே இருக்காரு, அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. ஜிமின் அப்போ நான் தப்பு பண்ணிட்டேனா? என்ன ஜிமின் எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க? நான் உன்கிட்ட என்னோட லவ்வை லாஸ்ட் டே சொல்லலாம் தானடா இருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே ஐயோ ஜிமின் என்னால் முடியல, நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜிமின், உன்னை ஃபர்ஸ்ட் டே பார்த்ததுலேருந்து லவ் பண்ணுறேன். நீயா என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ண உடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா. நான் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருந்தேன், ஆனால் நீ ப்ரப்போஸ் பண்ண உடனே அவனாக வந்து சொல்கிறான், அவனை கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்கலாம் அப்படி சொல்லி தான் நான் அப்படி பண்ணேன். ஏதோ ஒரு ஈகோவில் பண்ணிட்டான் ஜிமின், சாரி. எனக்கு தெரியல, நீ என்னை விட்டு போயிடுவியா? அதோ உன் கூட இருந்தானே அந்த பையன், உன்னோட அத்தை பையனா, அவன் கூட போயிடுவியா? அவனை மேரேஜ் பண்ணிப்பியா? நான் உனக்கு வேணாமா? உன்னோட சீனியர்
ஜேகே உனக்கு வேணாமா? எப்போ பாரு ஹலோ சீனியர் ஐ லவ் யூ அப்படிலாம் சொல்லுவியடா. எனக்கு அது ரொம்ப பிடிக்குமே ஜிமின். குள்ளச்சி என்னை விட்டு போயிடுவியா அப்படி சொல்லி ஜேகே அப்படியே கீழே ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அவரோட ஐஸ்லேருந்து டியர்ஸாக வருது. ஒரு மாதிரி நடந்து வந்துட்டுருக்காரு. நேராக வந்து ஒரு பர்சனை தான் இடிக்கிறாரு. இடிச்சிட்டு அந்த பர்சனோட ஃபேஸ் கூட பார்க்கல. ஐம் சாரி அப்படி சொல்லிட்டு அப்படியே கீழே ஹெட்டை டவுன் பண்ண மாதிரியே நடக்கிறாரு. இப்போ அந்த பர்சன் தான் சீனியர் பார்த்து போக மாட்டிங்களா? இப்போ ஜேகே தான் அப்படியே திரும்பி பார்க்குறான். ஜிமின் தான் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஜேகே தான் ஹே ஜிமின் நீயா குள்ளச்சி நீயா? ஜிமின் தான் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹலோ சீனியர் என்ன நான் நிற்கிறது கூட பார்க்காம ஏதோ ஓவர் திங்கிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க போல். ஜிமின் உண்மையாகவே இது நீ தானா? ஏன் ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம வேணா செக் பண்ணலாமா அப்படி சொல்லி நேராக போய் இப்போ ஜிமின் தான் ஜேகே முன்னாடி போய் நின்றுட்டு ஜேகேவை ஸ்லாப் பண்ணுறான். இப்போ ஜேகே தான் ஜிமின் எதுக்கு என்ன அடித்த அப்படின்றான். இது ட்ரூவா இல்லை ட்ரீமான்னு கிளியர் பண்ணேன். இல்லை இது ட்ரூ தான். ஆமாம் நீ என்ன பண்ணுறீங்க? அவன் கூட தானே போனேன். இல்லையே அவன் கூட போலையே. என்னோட சீனியருக்காக வெயிட் பண்ணேன். ஏன்னா புரியல எனக்கு. ஐயோ டேய் டேயா ஆமாம் ஒன்னதான். ஜிமின் நீ என்ன சீனியர் தானே சொல்லுவ? சரி ஓகே சீனியர். இது வந்து நாங்கள் பேசினதெல்லாம் சும்மா சும்மா அவங்கள வெறுப்பேற்றலான்னு. என்ன சொல்கிற ஜிமின்? ஆமாம் இது என் ஃப்ரெண்ட் டயாங்கும் அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட் காயும் போட்ட பிளான். ஏன்னா அப்போ அவன் என்னோட அத்தை பையன்தான். அவனுக்கு இன்னைக்கு ஃப்ளைட் இருக்குது. ஸோ அதனால் அவன் கிளம்பி போயிட்டான். டயாங் விடலான்னு போயிருக்கான். நான் இப்போ உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். என்ன ஜிமின் குழப்புற எனக்கு புரியலை. அதுவா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் ஜேகேவை பார்க்குறதே இல்லை. இப்போ ஜேகேவும் ஜிமின் நினச்சி ஃபீல் பண்ணுறதை பற்றி காய் சொல்லியிருப்பாரு. இப்போ ஜிமின் தான் அப்போ என்னை பற்றி ஃபீல் பண்ணுறாங்கன்னா காய் என்னை ஜேகே லவ் பண்ணுறானா? ஆமாம் என்னை லவ் பண்ணுறான். அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணி ஜேகே பேசுகிறப்ப அஞ்சன் வந்து வீடியோ எடுத்திருப்பான். ஸோ அந்த வீடியோ காட்டுறான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ ஜிமின் தான் நேராக ஜேகேவை பார்க்கலான்னு போகிறான். அப்போ தான் அந்த எம்டி ரூம் பார்க்குறான். ஜேகே அப்படியே அந்த அங்கே இருக்க ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி இருக்குது. ஜிமின் தான் ஃபீல் பண்ணு, இப்படி ஃபீல் பண்ணிகிட்டே இரு, இப்படி தான் ஃபீல் பண்ணு, எனக்கு இப்படி தானே இருக்கும், எனக்கு இப்படி தானே ஹர்ட் ஆகிருக்கும், பரவாயில்ல கொஞ்சம் டேஸ் வெயிட் பண்ணு, நீ அப்போவாது வந்து நீ லவ் சொல்கிறியான்னு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஜிமின் தான் இதை சொல்கிறான். இப்போ ஜேகே தான் அப்போது உனக்கு முன்னாடி தெரியுமா? தெரியும். என்னோட சீனியர் என்ன தான் லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ ஜேகே தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆமாம் என்னோட குள்ளச்சியை இந்த சீனியர் ரொம்ப 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 லவ் பண்ணுறான். எவ்வளோ லவ் பண்ணுறா தெரியுமா? எவ்வளோ லவ் பண்ணுறீங்க? அது வந்து என்ன வந்து சொல்லுங்கள். உன்னை நான் ரொம்ப அதாவது என்னாச்சு சீனியர்? எதுக்கு இப்போ கிட்ட வரீங்க? எவ்வளோ லவ் பண்ணுறீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கப்ப இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிமினோட ஹிப்பை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறான். மூச்சு விட முடியாத அளவுக்கு கிஸ் பண்ணிட்டு, அதாவது ஜிமினால் ப்ரீத் பண்ணவே முடியல, அந்தளவுக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்கான் ஃபோர்ஸாக. இப்போ ஜிமின் தான் எப்படியோ ஜேகே கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து நிற்கிறான் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு. ஹே சீனியர் என்ன பண்ணுறீங்க? என்னால் ப்ரீத் பண்ண முடியல. இந்த மாதிரி தான். ஏன்னா இப்போ கிஸ் பண்ணல? ஆமாம் கிஸ் பண்ணிங்க. இல்லை என்னோட லவ் தெரிஞ்சுதா? தெரிஞ்சுது. அந்த அளவுக்கு உன்னை லவ் பண்ணுறேன். என்னது? ஆமாம் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன். அதாவது உன்னால் ப்ரீத் பண்ண முடியலன்னு சொன்னல, என்னாலையும் ப்ரீத் பண்ண முடியல தானே, ஆனால் என்னோட லவ்வை கொடுத்துட்டே இருந்தேனா? ஆமாம் அதே மாதிரி தான் என்னோட லாஸ்ட்டு மூச்சு என்னை விட்டு போகிற வரைக்கும் என்னோட லவ்வை உனக்கு மட்டும்தான் கொடுப்பேன், ஓகேவா அப்படின்றான். இப்போ ஜிமினுக்கு இங்கே அப்படியே என்ன சொல்கிறது, ஐஸ்லேருந்து டியர்ஸாக வருது. இப்போ ஜேகே தான் அப்படியே வந்து ஜிமினோட டியர்ஸ்லாம் வெயிட் பண்ணி விடுறான். வெயிட் பண்ணிவிட்டு ஓய் என்னாச்சு உனக்கு? போங்க சீனியர், நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன், போங்க, என்னை
என்ன ஸ்டார்டிங்லேருந்து லவ் பண்ணியிருக்கீங்க, ஏன் சொல்லலை? ஆ கொஞ்சம் உன்னை வெயிட் பண்ண வைக்கணும் தான். நீயே வந்து வாலண்டியராக சொன்ன, அதான் கொஞ்சம் அவன் கூட கேம் விளையாடலான்னு. விளையாண்டுருப்பீங்க. ரியலாகவே எனக்கும் அவனுக்கும் மேரேஜ் ஆயிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? யாருக்கும் எனக்கும் ஜாக்சனுக்கு தான். அதான் நடக்காதுல்ல. ஆ எனக்கு தெரியும், நீ என்னை தவிர யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு. எப்படி தெரியும்? நீ தான் என்னோட குள்ளச்சி தான் என்னை ட்ரூவாக லவ் பண்ணுறாளே. அவளுக்கு நான் மட்டும்தான் ஹஸ்பண்ட், அப்புறம் அவைக்கு எனக்கு மட்டும்தான் ஒய்ஃப். அப்படியா? நான் உங்களுக்கு ஒய்ஃபா? ஆமாண்டி குள்ளிச்சி அப்படின்றான். இப்போ ஜிமின் ரொம்ப சையாகிறான். அப்படியே அவன் ஃபேஸில் அப்படியே பிங்க் ஆகுது. செக்கேதான் அப்படி ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணுறான். ஏய் சீனியர் என்னை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணியிருக்கீங்க. சரி, நான் கேட்கவா? கேளுங்க. என்ன கேட்க போகிறீங்க? ஒரே ஒரு தடவை சீனியர் சொல்லுங்க சீனியர். அதே தான். ஹலோ சீனியர், ஐ லவ் யூ அப்படி மட்டும் சொல்ல. என்னது? ஆமாம் சொல்லுடா, எனக்கு கேட்கணும் போல இருக்குது அப்படின்னு. இப்போ ஜிமின் தான் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு தள்ளி வரா. ஏய் ஜிமின் எங்கே போகிற? அங்கேயே நில்லுங்க அப்படி சொல்லி கொஞ்சம் தூரமாக தள்ளி போகிறான். தள்ளி போயிட்டு நிற்கிறான். அந்த இடத்துல நின்றுட்டு ஹலோ சீனியர், ஐ லவ் யூ அப்படின்றான். இப்போ எங்கள் ஜெக்கே தான் ஓடி போய் ஜிமினை அப்படியே ஹக் பண்ணி ஜிமினை அப்படியே தூக்கி அப்படியே சுற்றுறான். இப்போ எங்கள் ஃபெலிக்ஸு, ஹஞ்சனு, காய் தான் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இப்போ இங்கே ஜிமினா ஜங்குக் என்னை விட்டுறான். ஜங்குக்கா அப்படின்றான். இப்போ ஜெக்கே தான் நீ என்னை எப்படி கூப்பிட்டாலும் நல்லா இருக்குடா. எனக்கு நீ என்னை எப்படி கூப்பிட்டாலும் பிடிக்குது. சரி ஒன் டைம் ஜெக்கே சொல்ல. சொல்ல மாட்டேன், போங்க சீனியர். ஏய் சொல்லுடா. ஜெக்கே விட்றா கீழே. டாவா இதை நான் எக்ஸ்ட்ரா போட்டியா? அது வந்து நான் கூப்பிடாம யார் கூப்பிடுவா? சரி நீ தான் கூப்பிடணும். போகலாமா? எங்கே போகலாமா? என்னோடய வீட்டுக்கு, என்னோடய ரூமுக்கு. எதுக்கு? அதுவா, என்னை ரொம்ப பொசசிவ் ஆக்குனல்ல, அதுக்கு பனிஷ்மெண்ட் தரதுக்கு. பனிஷ்மெண்ட்டா? ஆமாம், நீ பொசசிவ் ஆகுறப்ப எனக்கு பனிஷ்மெண்ட்டாக கிஸ் பண்ணல. ஆமாம், அதே மாதிரி தான் உனக்கு நான் பனிஷ்மெண்ட் தரப்போகிறேன். பட் ஆனால் அது கிஸ் மட்டும் இல்லை. அப்புறம் அது அங்கே வந்து தெரிஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டு இப்போ ஜெக்கி தான் அப்படியே ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். இப்போ இவங்க 3 பேரும் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. காய், ஃபெலிக்ஸ், அஞ்சன் தான் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. ஃபைனலி மச்சான் கம்மிட் ஆகிட்டான்டா. ஆமாண்டா. சரி அப்போ எப்படியா இருந்தாலும் இன்றைக்கி இல்லை நாளைக்கு மச்சான்கிட்ட ட்ரீட் வாங்க வேண்டியதான். சரி மச்சான், நீ எப்போ கம்மிட் ஆவ? அதான் ஆல்ரெடி ஆகிட்டேனே. என்ன? யார் கூட? யார்? நம்ம டயாங் கூட தான். டேய் மச்சான் என்ன சொல்கிற? ஆமாண்டா, டயாங்க நானும் லவ் பண்ணுறோம். டேய் சொல்லவேல உங்கள் லவ் ஸ்டோரி? அதெல்லாம் சீக்ரெட். அவ்வளோ சீக்கிரம் லவ் ஸ்டோரி நான் சொல்லுவேனா? சரி ஓகே, டைம் ஆகுது வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே போகிறாங்க. ஜிமின் தான் சீனியர் வேணாம் சீனியர், நான் பாவம் தானே, உன்னோட குள்ளச்சி ரொம்ப பாவம் சீனியர், வேணாம் சீனியர் அப்படின்றான். இப்போ இங்கே ஜெகே தான் முடியாது, நீ ரொம்ப இன்னசென்ட் நினச்சேன்டா, ஆனால் அப்படி இல்லை. ஆனால் உனக்கு என்னை பற்றி தெரியும்ல, நான் ஸ்டார்டிங்லேருந்தே தெரியும் நீங்கள் யார், எப்படிப்பட்ட கேரக்டர் எல்லாம் தெரியும். ஆனால் எனக்கு பயமாக இருக்குது, வேணாம் சீனியர். என்ன பயமாக இருக்குது? நான் தானே, வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜெக்கியோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிட்டு, ஜங்குக்கா என்ன? ஐ லவ் யூ. என்னது? ஐ லவ் யூ ஜங்குக்கா. லவ் யூ டூ அப்படின்றான். ஏன் ஜிமின் சொல்ல மாட்டியா? ஐ லவ் யூ டூடி குள்ளச்சி அப்படின்றான். இப்போ ஜிமின் தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு, சீனியர் என்ன? ஐ லவ் யூ சீனியர், ஐ லவ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச் சீனியர், ஐ லவ் யூடா ஜிமினா அப்படி சொல்லிட்டு ஜிமினோட சீக்ஸ்லேயே கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிமினோ ஜேகே லைட்டாக இழுத்து ஜேகேவோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. ஓகே டியர்ஸ், இதோட இந்த ஸ்டோரி எங்கே நான் ஃபினிஷ் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். பை டியர்ஸ், லவ் யூ லாட்ஸ்.